பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோமதி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வார்டன் பார்த்துட்டு கோமதியோட நிலையை பார்த்துட்டு உடனே தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் காட்டுறாங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா பழனி சாப்பாடு எடுத்துட்டு ஏம்மா எதுக்காக அழுதுகிட்டே இருக்கீங்க, இந்தாங்க ராஜி, மீனா, அரசி எல்லாரும் சாப்பிடுங்கன்றாங்க. இல்லை சித்தப்பா, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் சித்தப்பான்னு சொன்னதும் இது கேட்ட உடனே பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க பழனி. இங்க பாருங்க, நீங்க சாப்பிடாம பட்னியே கிடந்தா உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க சாப்பிடாம இருக்கலாம். இதுல போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணி, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அண்ணி. அதான் மயில் அண்ணியோட வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஆதாரத்தை காட்டினாங்களே, என்ன அழுதுட்டு இருக்கிற வீடியோவா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்க பாருமா, நீ கவலைப்படாம அரசிமா, கண்டிப்பா வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம பண்ணலாம், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இப்போ சாப்பிட சொல்லி சொன்னதும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோமதியை காட்டுறாங்க. கோமதி ஹாஸ்பிட்டல்ல அன்கான்சியஸ்ல இருந்து இப்போ கான்சியஸ்க்கு வந்துடுறாங்க. கோமதி ஏமா, என்னுடைய வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க இல்ல, என்னுடைய மருமகளுக்கு நாங்க எந்த ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணல, அவங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா, இது எல்லாம் கோர்ட்ல நீ பேச வேண்டியதை இங்கே பேசிட்டு இருக்க. இங்க பாருமா, ட்ரிப்ஸ் எல்லாம் உனக்கு ஏறிட்டு இருக்கு, இப்போ நீ ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரிதாம்மா, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. இந்தம்மா சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. இல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம், இங்க பாருமா தெம்பு வேணும் இல்ல, அதுக்காகவாது சாப்பிடுன்னு சொன்னதும் அழுதுகிட்டே கோமதி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சக்திவேலு முத்துவேலும் வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணன், நம்ம பேசாம போயிட்டு அந்த குடும்பத்தை நைட்டோட நைட்டா மிரட்டிட்டு கேஸை வாபஸ் வாங்க சொல்லலாமாண்ண? எனக்கு அந்த அளவுக்கு கோபம் வருது. பாண்டியன் அந்த சரவணனுக்கு கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தாவே நிம்மதியா இருந்திருப்பாங்க போல நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, நம்ம ஏதாவது ஒண்ணு செய்ய போயிட்டு அது ஒண்ணு கடக்க ஒண்ணு மறுபடியும் பிரச்சனையை ஆகக்கூடாது. அதனால நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மயிலுவை வர சொல்றாங்க. அட்வொகேட் இங்க பாருமா, நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு நீ நினைச்சின்னா நான் என்ன சொல்றேனோ அதை நீ சொன்னா மட்டும்தான் உன் புருஷன் கூட சேர்ந்து உன்னால வாழ முடியும்னு சொல்றாங்க. என்னுடைய வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு மயில சொன்னதும், இந்த மாதிரி எல்லாம் சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிடும். நீங்க போட்ட கேஸ் அதே மாதிரி இருக்கும். இங்க பருமையில நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி சொல்லு, இல்லைன்னா உன்னையும் என்னையும் சேர்த்து ஜெயில போட்டுருவாங்க மயிலும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மயிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மயிலு ஒரு பக்கம் ரொம்பவே குற்ற உணர்ச்சியில இருக்காங்க. மயிலு போயிட்டு கோர்ட்ல என்ன சொல்ல போறாங்க, அது நம்ம சரவணனுக்கு எதிராக இருக்க போகுதா இல்ல சரவணனுக்கு சாதகமா இருக்க போகுதாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.